ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு ஒரு டீஸ்பூன் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி, பெரிய வெங்காயம் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. இது எவ்வளோக்குள்ள நல்லா கொதிக்குதோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக மல்லித்தலை போட்டால் சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இது சுட சுட சாதத்தில் முட்டை வறுவலோடு செட் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க.